கர்நாடகாவில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் 5 நாட்களுக்கு பின்னர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. இது குறித்து நமது செய்தியாளர் முனிராஜ் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். முனிராஜ், இப்போ காவிரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைய நிறைய தடவை சொன்னீங்க, இந்த தாமதம் ஏற்பட்டிருக்குன்னு. இப்ப இன்னைக்கு வந்தடைஞ்சிருக்கிற இந்த தாமதம் குறித்து சொல்லுங்க முனிராஜ். பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை திறந்து விட்ட தண்ணீர் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு பிறகு இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா தமிழக எல்லையில பிடிகுண்டு சேர்ந்துட்டு இருக்கு. எந்த வருடங்களுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் காவிரி ஆறு கடுமையான வறட்சி நிலவியது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மணல் பிரதேசங்கள், காவிரி ஆற்றில் நிறைய மணல் பிரதேசங்கள் இருக்கிறது. குண்டும் குழியுமான மேடு பள்ளமான பகுதியில் இருக்கிறது. அப்ப அந்த தண்ணீர் வருவதற்கு மணல் பிரதேசங்கள் உறிஞ்சியது போக, அந்த குண்டு குழிகள் நிரம்பியது போக, மீதி தண்ணீர் தான் மெல்ல மெல்ல சேர்ந்து இப்போ பிடிகுண்டு சென்றடைந்திருக்கிறது. முனிராஜ், எந்த அளவு தண்ணீர் வந்துட்டு இருக்குது? அதிகாரிகள் அதனை ஏதாவது உறுதிப்படுத்தி இருக்காங்களா, அதோட அளவு? அதாவது பாத்தீங்கன்னா, இங்க இருக்க சில இடம் கேட்கும்போது 1000 கனஅடிக்கும் குறைவாக தண்ணீர் கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா, இதனுடைய அளவிடவே இன்னும் சிறிது நேரத்தில், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள் எந்த அளவுக்கு தண்ணீர் கொண்டிருக்கிறது, இதனுடைய அளவு என்ன என்பதை பற்றி மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் அளந்து அதனுடைய விஷயங்களை வெளி கொடுப்பாங்க. முனிராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி முனிராஜ். தமிழக எல்லையை வந்தடைந்துள்ள காவிரி நீர் இன்று மாலை மேட்டூர் அணைக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், பிலிகுண்டுல வந்தடைஞ்சிருக்கிற காவிரி நீர் மேட்டூரை எப்ப வந்தடையும்? வழக்கமா பாத்தீங்கன்னாக்கா பிலிகுண்டுல இருந்து தண்ணீர் வரத்துக்கு அதிகபட்சமாக மேட்டூர் அணைக்கு வந்தடைய 8 மணி நேரம் ஆகும். ஆனா தற்போதுள்ள சூழ்நிலையில் பார்த்தாக்கா ஒகேனக்கலை தாண்டி மேட்டூர் வரையிலும் காவிரி ஆற்றுப்படுகை முழுமையாக வறண்டு காணப்படுவதால தற்போது வந்துள்ள தண்ணீர் சேருவதற்கு மேலும் தாமதம் ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கடந்த 9ஆம் தேதி திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பிலிகுண்டுல வரதுக்கு 5 நாட்கள் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் வறட்சி மற்றும் திறந்துவிடப்பட்ட தண்ணீரோட அளவு மிக குறைவா இருக்கு. தற்போது பிலிகுண்டுக்கும் வெறும் 1000 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்துட்டு இருக்கிறதுனால பிலிகுண்டுவில் இருந்து மேட்டூர் அணைக்கு வருவதற்கும் மேலும் காலதாமதம் ஏற்படும். அதிகபட்சமாக இன்று இரவு வரலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் காலதாமதம் ஏற்பட்டால் நாளை காலை வந்தடையும் என்று ஒரு நிலையும் உருவாகியுள்ளது. பனிமலா, சரி, இப்ப தற்போதைய நிலவரம் என்ன? தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணையோட நீர்மட்டம் ஏற்கனவே கூறியது போல மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது 29.5 அடியா இருக்கு. அதே போல மேட்டூர் அணையினோட நீர் இருப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துல டெல்டா பாசனத்துக்காக 2 டிஎம்சி திறந்து விடப்பட்டதை அடுத்து நீர் இருப்பும் குறைந்து 7.3 டிஎம்சி என்ற அளவில இருக்கு. இருந்த போதிலும் இதுவரைக்கும் கர்நாடகாவில் இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வராத காரணத்தால நேற்று இருந்த அதே அளவு 127 கன அடி மட்டுமே வினாடிக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. மேட்டூரில் இருந்து சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்ட குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பிரியா, உங்க தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.